ஹாய் ஹலோ இன்றைக்கி கோபிகாஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் போன்லெஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது நான் வீட்டிலே ரெடி பண்ணேன், ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது காஷ்மீரி சில்லியையும் நார்மல் சில்லியையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் அளவும், வீட்டு குழம்பு மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவும், அப்புறமா தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கேப்சிகம், முட்டைக்கோஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, பூண்டு எல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் எந்த ஒரு சாஸுமே சேர்க்க போகிறதில்ல. அதே மாதிரி அவுட் சைட் மசாலாவும் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம தாராளமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக நல்லா பிச்சு வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு பிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலையே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு மிளகா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடு நான் துருவி வச்சுருக்கேன் 5-6 பல் பூண்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம இதோட கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பாதி குடமிளகாவை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நான் ஒரு 1/4 முட்டைக்கோஸை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதுக்கு தேவையான பெப்பரையும் சால்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 50% அளவுக்கு குக் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். ஓவர் குக் ஆகிடுச்சின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ 50% குக் ஆனால் தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இதில் நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்துருக்கேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட முட்டைக்கு தேவையான சால்ட்டையும் பெப்பரையும் சேர்த்து முட்டை கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையும் காயும் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வடித்து ஆற வச்சுருக்க ரைஸை இதோடு சேர்த்துக்கிறேன். இதில் நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். இப்போது சாதத்துக்கு மட்டும் தேவையான சால்ட்டையும் பெப்பரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, நான் பிச்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.